ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நாளினால் மணி. நம்ம இன்றைக்கி குரூப் 1 எக்ஸாமோட பார்ட் 4 கொஷின் பேப்பர் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 151th கொஷின். பொதுவான கருத்தியலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறை இவ்வாறு அளிக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி, துப்பறியும் கற்றல். நெக்ஸ்ட் ஒன், கருத்தியல் கற்றல் டேஸ் வலியுறுத்துகிறது. ஆப்ஷன் டி, 1, 3 மற்றும் 4 மட்டும். செகண்ட் ஒன், கருத்துக்களின் நினைவு கூறுதலை அது வராது, மற்ற 3 மட்டும்தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், அஞ்ஞானவாதம் என்பது. ஆப்ஷன் டி, எதுவும் இறுதியானது அல்ல என்ற நம்பிக்கை மற்றும் நிரந்தரமான மாற்று வழிகள் கொண்ட புதுமைக்கான புதியனவற்றை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளவை. எது ட்ரிப்டேன் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி, 2,2,3 ட்ரைமெத்தில் பியூட்டேன். கீழ்காணும் அமிலங்களில் அதிக பிரிகை மாறிலி கொண்ட அமிலம் எது. ஆப்ஷன் டி, HClO3. ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோளை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி, 3124. வறுமையின்மை, பசியின்மை, நல்வாழ்வு, தரமான கல்வி. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச்சு. இதுக்கு தமிழில் விட நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பொருத்திக்கலாம். அப்படியே SLPGAIDL, அதாவது இதுக்கான ஆன்சர் டி, 3412. நெக்ஸ்ட் ஒன், அதுவும் மேட்சிங்ஸ் தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4321. அதாவது அம்பேத்கர் விருது பே. சண்முகம், பெரியார் விருது சுபவீரபாண்டியன், காமராஜர் விருது பலராமன், தமிழ் தென்றல் விருது ஜெயசீலா ஸ்டீஃபன். ஸோ ஆப்ஷன் சி, 4321. அப்படி ரிவர்ஸில். நெக்ஸ்ட் கொஷின், காந்திஜியின் தண்டின் நடைப்பயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் பி, அனில் தாக்கர். நெக்ஸ்ட் கூற்று காரணம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் மலைகள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறு. நெக்ஸ்ட் ஒன், 2023 டிசம்பரில் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை. ஆப்ஷன் ஏ, ஸ்பாட்ஃபில்ட் பெலிகன். கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரியானது, அதாவது செவ்வாய், மங்கள்யான். இது மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின், இது சரியான வரிசையிலான பொருத்தத்தை தேர்வு செய்க. இதுக்கும் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 3 சரியானது, அதாவது ஹைட்ரஜன் மாற்று ஆற்றல், சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது நீர் சூடாக்குதல். இது 2 மட்டும் தான் கரெக்டு. நீர்நிலைகளில் அபரிமிதமான பாசி வளர்ச்சி காணப்படுவதற்கான காரணம். ஆப்ஷன் ஏ, யூட்ரோஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், டஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர். ஆப்ஷன் சி, அருணாச்சல பிரதேஷ். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு இன்னும் ஆன்சர் கொடுக்கல. அதாவது புக்கில் 72 ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கும், ஆனால் இங்கே அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால இது பெண்டிங் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இது 81 வரும், ஏன்னா 82 முறையான கணக்கெடுப்பு வந்திருக்கும், அதனால. நெக்ஸ்ட் ஒன், வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ, பால் உற்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் டேஸ் ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர். ஆப்ஷன் டி, துளுவா. சிறந்த மத சிந்தனையாளரும் தத்துவ ஞானியுமான சங்கராச்சாரியர் பிறந்த இடம். ஆப்ஷன் ஏ, காலடி, கேரளா. நெக்ஸ்ட் ஒன், சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3 சரி, அதாவது வேதாந்தம் அதுவும் ரிக்வேதம் அதுவும் சரியாக பொருந்திருக்கு, மற்றதெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் டவுட்டில் தான் இருக்குது, இதை பற்றி எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச்சு. அக்பரோட பற்றி. ஜிசியா ஒழித்தல் 64, புனித பயண வரியை ஒழித்தல் 63. நெக்ஸ்ட்டு போர்க்கைதிகள் 62, பைரம் கான் வீழ்ச்சி 60. ஆப்ஷன் ஏ, 2134. இதற்கான ஆன்சர் 2134, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், அதுவும் மேப்பிங்ஸ் தான். இதில் ஷாஜஹான், அதாவது செகண்டுக்கு 1ன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ தான், 2143. நெக்ஸ்ட் ஒன், டேஸ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது. ஆப்ஷன் பி, பளபளப்பான. பின்வருவனவற்றில் ஹரப்பா நாகரிகம் குறித்து தவறான கூற்றியது. ஆப்ஷன் சி, ஹரப்பா நாகரிகத்தில் இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றப்படவில்லை. ஆக்சுவலாக பின்பற்றுறாங்க, ஆனால் இங்கே இல்லைன்னு இருக்கு, அதனால தப்பு. நெக்ஸ்ட் ஒன், நீதி புனராய்வு அதிகாரம் இதோடு தொடர்புடையதுன்னா. ஆப்ஷன் பி, அரசியலமைப்புக்கு எதிராக ஏதாவது பண்ணாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் 177, மேப்பிங்ஸ் தான். மேப்பிங்ஸில் தவறானது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 214. NJDGயும் ADRம் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு,
இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது. ஆப்ஷன் பி மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம் 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மட்டும், அதாவது கூறு 189 அது மட்டும்தான். மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் 2 மட்டும், அதாவது மாநிலங்களோட மேலவை நீக்கிறதும் மாநில சட்டமன்றங்கள் பதவிக்காலமும் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கூற்று காரணம். இது வந்து தலைமை வழக்கறிஞர் பற்றி. இதற்கு வந்து ஆப்ஷன் டி தான், ஏ ஆர் ரெண்டும் சரி, ஆர் வந்து சரியான விளக்கம், ஏவிற்கான சரியான விளக்கம். நெக்ஸ்ட் ஒன், ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி அரசியலமைப்பு விதி 39A. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காணவற்றில் வந்து எது வந்து சரியான வாக்கியம் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் சரியான வாக்கியம்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பைக்கு தொடர்பு நோக்கத்தினர் செயல்படுத்துகிறது எதுனா ஆப்ஷன் சி ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஜனனம்னாலே பிறக்கிறது தானே, ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனா. நெக்ஸ்ட் ஒன், மேப்பிங் தான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3421, அதாவது பிஎம் இ வித்யா அப்படின்னா டிஜிட்டல் கல்வி, பிஎம் போஷன் சக்தி நிர்மான் அப்படின்னா ஊட்டச்சத்து, அடுத்து வித்யாஞ்சலி 2.0 வந்து சோதனை அடிப்படையில், சஃபல் அப்படிங்கிறது தன்னார்வலர்கள் பள்ளிக்கு. ஸோ ஆப்ஷன் சி 3421. நெக்ஸ்ட் ஒன் வந்து 2022-23 பட்ஜெட்டில் வந்து அந்த விவசாயிகளுக்கு என்னத்தை இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ விவசாயம்ன்றாலே கிசான் தான், ஆப்ஷன் டி கிசான். நெக்ஸ்ட் ஒன், கிசான் ரத் என்ற செயல் இதற்காக பயன்படுகிறது. ஆப்ஷன் டி 2 மட்டும், வேளாண் பொருட்கள் போக்குவரத்திற்கு. நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தை கொள்க. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்பது ஆப்ஷன் ஏ பண அளிப்பு அதிகரிப்பு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள், அதில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும், கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு, பள்ளி கல்வி தர குறியீடு. நெக்ஸ்ட் ஒன், தாண்டேக்கர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னா ஆப்ஷன் ஏ 40% கிராமம் மற்றும் 50% நகரம். நெக்ஸ்ட் ஒன், 1933 ஆண்டில் பாகிஸ்தானுக்கு கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர் டேஸ் ஆவார். யாருன்னா ஆப்ஷன் டி ரஹமத் அலி. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் பத்தியை பார்த்து எந்த நிகழ்வு அந்த இயக்கம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஆப்ஷன் ஏ வங்கா பிரிவினை தான். ஏன்னா இந்து முஸ்லீம் வேறுபாடு இதை தான் ஸ்டார்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வங்காள பிரிவினை. நெக்ஸ்ட் ஒன், கூற்று ஏ 1922 மகாத்மா காந்தி வந்து சௌரி சௌரானால ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியிருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். இதில் ஏ சரி, ஆர் தவறு. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் காந்தியத்தை பற்றிய சரியான கூற்றுகள் எவை. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும். நெக்ஸ்ட் ஒன், எது சரியாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4, அதாவது பாரதியார் கடவுள் ஒருவரே அது வந்து தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், 1857 புரட்சியில் ஜான்சி ராணி லட்சுமிபாயை பார்த்து கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ஜெனரல் ஹக்ரோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857 கிளர்ச்சி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைனா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும், 2வது 4வது தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேப்பிங்ஸ் தான் இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். தீனபந்து முத்ரா வந்து நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதியிருப்பார். ஸோ 2வதுக்கு வந்து 3, அதாவது அப்படி பார்த்தாலே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு தெரிஞ்சிடும். 2, 3, 1.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட குரூப் 1 கொஷினோட டிஸ்கஷன் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல் இன் ஆல் மணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.